முதல்வர் விஜயின் அடுத்த 5 ஆண்டு மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை பார்த்துடலாம். இப்போ முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்து விட்டார் முதல்வர். மக்களின் எதிர்பார்ப்பும் உயர்ந்து விட்டது. இப்போது கேள்வி ஒன்றுதாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதல்வர் விஜயின் அரசியல் மற்றும் பொருளாதார மாஸ்டர் பிளான் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த வீடியோவில் தமிழகத்தை வேகமாக முன்னேற்றக்கூடிய ஒரு சாத்தியமான ஸ்ட்ராட்டஜி, ஆட்சி ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் வெற்றியை தீர்மானிப்பது அதன் பொருளாதாரம். அதனால் அரசு கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய துறைகள், உலகளாவிய முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பது, எலக்ட்ரானிக்ஸ், இவி, ஏஐ, செமிகண்டக்டர், ஏரோஸ்பேஸ் போன்ற உயர் மதிப்பு தொழில்களை ஊக்குவித்தல், எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு எளிய கடன் மற்றும் டிஜிட்டல் ஆதரவு, ஏற்றுமதியை அதிகரிக்க புதிய தொழில் மையங்கள், சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தை வளர்த்தது. இலக்கு அதிக வேலைவாய்ப்பு, அதிக வருவாய், அதிக முதலீடு. இது முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மனித வள மேம்பாடு. பொருளாதார வளர்ச்சிக்கு திறமையான மனித வளம் அவசியம். அதற்காக உலக தரம் வாய்ந்த அரசு பள்ளிகள், தொழில்துறை இணைந்த திறன் பயிற்சி, பல்கலைக்கழகம் தொழில் இணைப்பு, ஏஐ மற்றும் டிஜிட்டல் திறன்களில் பயிற்சி, இவை நீண்ட கால போட்டித்திறனை உயர்த்தும். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்தில் நீர்ப்பாசன திறன் மேம்பாடு, மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருள் தொழில்கள், குளிர் சாதன சேமிப்பு மற்றும் விநியோக சங்கிலி, விவசாயிகளுக்கு நேரடி சந்தை அணுகல், மார்க்கெட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் கிராமப்புற வருமானம் உயரலாம். இது மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னா அரசியல் ஸ்ட்ராட்டஜி, மிக முக்கியமானது. ஒரு முதலமைச்சருக்கு வெறும் நல்ல திட்டங்கள் மட்டும் போதாது, அவற்றை மக்களிடம் கொண்டு செல்லும் அரசியல் திறனும் அவசியம். அதற்காக மாவட்ட வாரியாக நிர்வாக செயல்திறன் மதிப்பீடு, அமைச்சர்களின் செயல்பாடு குறித்து காலாண்டு ஆய்வு, மக்களுடன் நேரடி கலந்துரையாடல்கள், உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துதல், வெளிப்படையான நிர்வாகம். இதனால் ஆட்சியின் மீதான நம்பிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தேசிய அளவிலான நிலைப்பாடு. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசுடன் ஒத்துழைப்பும் மாநில நலன்களை வலியுறுத்தும் திறனும் இரண்டும் முக்கியம். முதலீடு, உள்கட்டமைப்பு, ரயில்வே, துறைமுகங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள், தொழில்துறை திட்டங்கள் போன்றவற்றில் மாநிலங்களுக்கு அதிக வாய்ப்புகளை பெற்றுத்தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் கேள்விப்பட்டு விட்டோம். இப்போ தாவேகா பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. என்னதான் கூட்டணி வச்சாலும் போக போக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நடக்கும் பொழுது அடுத்த மூவ்ஸ் என்ன இருக்கும்னா, சவுத் இந்தியாவில், அதாவது தெற்கு பகுதியில், தெற்கு இந்தியா, தெற்கு பாரதத்தை பிடிப்பது தான் விஜயுடைய முதல் இலக்காக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி ஒவ்வொரு ஏரியாவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட வரும் விஷயங்கள் இருக்கலாம்னு பல விதமான அரசல் புரசலாக பல விஷயங்கள் வருகின்றன. ஆனால் எதுங்கிறது நமக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். பட் இப்போதைக்கு அவரே சொன்ன மாதிரி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் நேரடி போட்டின்ற மாதிரி எதெல்லாம் திமுக சருகினார்களோ அதில் விஜய் அவருடைய தாவேக்கா மூலமாக பல வெற்றிகளை கைகொள்வார் என எதிர்பார்க்கலாம். ஏன்னா வித்தியாசமான ஒரு திங்கிங், ஜென்சியை ஆக்கிரமிக்கும், ஆட்கொள்ளும் ஒரு பல விஷயங்கள், இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறனால, அதுவும் புது திங்கிங், புது பிளட், நியூ கேபினெட் எல்லாமே புதுசாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எதிர்கட்சிகளுக்கும் ரியாக்ட் எப்படி பண்ணணுங்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அடிக்கவே முடியாது. ஆல்ரெடி தெரிஞ்சா உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு பேசலாம். புதுசாக வந்தவங்க கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்கன்ற மாதிரி ஒரு catch-22 சிச்சுவேஷனில் எதிர்கட்சிகள் தத்தளிக்கின்றன தான் சொல்லலாம்.
இந்த டயத்தை யூஸ் பண்ணி விஜய் வந்து டக்குன்னு மூவ் பண்ணி அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸை வலுப்படுத்தினால் கண்டிப்பாக பலவிதமான நன்மைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி, எந்த அரசாக இருந்தாலும் அதன் வெற்றி அறிவிப்புகள் மட்டும் இல்லை, மக்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களில் தான் உள்ளது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த மெசேஜ், இந்த கற்பனை, இது வந்து ஒரு கற்பனை போல தெரியும் நான் இப்போ பேசின பேச்சுக்கள். ஆனால் வெற்றிகரமான ஆட்சியின் அடிப்படை 5 தூண்கள்: வலுவான பொருளாதாரம், அதிக வேலை வாய்ப்பு, திறமையான நிர்வாகம், தரமான கல்வி மற்றும் சுகாதாரம், வெளிப்படையான ஆட்சி. இவற்றை சமநிலையாக செயல்படுத்த முடிந்தால் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் உருவாகலாம். ஸோ இந்த பகுப்பாய்வில் நீங்கள் எந்த அம்சத்தை மிக முக்கியமாக கருதுகிறீர்கள் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய அபிமான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் எடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.